எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு ஹோப். வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போனப்போ எடுத்தது தான் ரித்வியோட செகண்ட் டென்ச்சர் வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு முக்கியமான பிளேஸுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். தம்ப்லைன்லேயே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் என்ன பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த பிளேஸை பார்க்கணுன்னா மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவுக்கு இது செகண்ட் மொட்டை தான். ஒரு 4 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே மொட்டை அடிச்சிருக்க வேண்டியது. ஆனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருந்தங்காட்டி அப்படியே தள்ளி போயிட்டு இருந்துச்சு. சரி, இந்த டைம் விட்டுறக்கூடாது, சீக்கிரமே மொட்டை அடிச்சிடணும்னு சொல்லிட்டு சாட்டர்டே நைட் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். சண்டே தான் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதா இருந்துச்சு. அதாவது டிசம்பர் 14 தான். சண்டே பார்த்திங்கன்னா அவருக்கும் ஆஃபீஸ் லீவாக இருக்கும், அப்புறம் தம்பியும் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சண்டேவே ஃபிக்ஸ் பண்ணது. நாங்கள் சாட்டர்டே நைட் ஒரு 8 மணிக்கு முதல்ல வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுருந்தாங்க. ரித்வி வந்ததுமே அவங்க கூட விளையாட டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிட்டாங்க. அதனால் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இட்லியும் அன்னைக்கு தேங்காய் சட்னியும் மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தோம் சிம்பிளாக. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, குருமா இதெல்லாம் பண்ணோன்னா மறுபடியும் லேட் ஆயிரும், ரித்விக்கு பசிக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு வந்தோடனே அம்மா நிறையா தான் மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க. ஒரு டைம் இட்லியுமே ஊற்றி வச்சுட்டாங்க. அடுத்தது ரெண்டாவது நான் மறுபடியும் இட்லி ஊற்றி சட்னி மட்டும் அரைச்சிருந்தேன். இங்கே வந்தாலே பார்த்திங்கன்னா ரித்வி உள்ளே இருக்கவே மாட்டாங்க, வெளியே ஓடணும். குழந்தைங்க இங்கே அதிகமாக இருக்கங்காட்டி அவங்க கூட போய் விளையாடணுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நான் சரி சாப்பிட்டதுக்கப்புறம் விட்டுடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே அப்படியே விளையாட வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவள் வெளியே போயே ஆகணும்னு இருந்தான். சரி அம்மா இருந்து கொண்டா நான் ஊட்டி விடுறேன், நீ வேலையை பாருன்னு சொன்னாங்க. ஆனால் ரித்வி யார் கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டான். நான் ஊட்டினா மட்டும்தான் சாப்பிடுவாள் ஒழுங்காக. யாராவது சாப்பிட கொடுத்தாலுமே ஒரு 2 வாய் 3 வாய் அதோட நிறுத்திக்குவாங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் நானே ஊட்டி விடுற மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கின்னு பார்த்தாங்கன்னா அம்மா ஊட்டி விட ட்ரை பண்ணாங்க, ஆனால் கொஞ்சம் கூட உட்காரவே இல்லை, அவள் ஓடிட்டே தான் இருந்தாள். அதனால கடைசியில் நானே கூப்பிட்டு வந்து தான் ஊட்டி விட்டுட்டேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவர் இந்த மாதிரி ஊட்டி விடுறது அதெல்லாம் பண்ணவே மாட்டார். அவரே கொடுத்தாலும் அவள் சாப்பிட மாட்டாள். அதனால மேக்ஸிமம் அதில் அவள் ததையிட்டுக்க மாட்டார். உங்கள் வீட்லேயே இப்படி இருக்காங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொட்டை அடிக்கிறது திடீர்னு பிளான் எல்லாம் கிடையாது. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடியே அடிக்க வேண்டியது முடியலன்னு சொல்லிட்டு சரி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ராமேஸ்வரம் போயிட்டு அதுக்கப்புறம் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு யாருக்குமெல்லாம் சொல்லலை. ஃபஸ்ட்டு மொட்டைக்கு தான் ஃபஸ்ட்டு மொட்டை அடித்து காது ஊற்றுறதுனால அதுவும் ஃபேமிலியோடு மட்டும்தான் போய் பண்ணியிருந்தோம். ரொம்ப நிறைய பேர் எல்லாம் யாரையுமே இன்வைட் பண்ணல. இதுவுமே அப்படி தான், அப்பா அம்மா அப்புறம் அவங்க அக்கா, அவ்வளோதான், வேறு யாரையுமே கூப்பிடல. இங்கே நான் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கலாம், கொஞ்சம் எல்லாம் கிடையாது, ரொம்பவே. ஏன்னா அம்மா பார்த்துக்குவாங்க, அப்பா பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அதிகமாக குழந்தைங்க கூட விளையாட போயிடுவாங்க. இங்கே கிட்டேயே வீடு இருக்கனால எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்க தான், ஒரு 5th அதுக்கப்புறம் இவை ஏஜில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால இங்கே விளையாடுறதுக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ரோட்டில் விளையாண்டா கூட சேஃபாக தான் இருப்பாங்க. ஏன்னா கிராமத்தில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எல்லா ரிலேட்டிவ் சைடு அந்த மாதிரி தான் கிட்ட வீடு இருக்கனால எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. அதனாலேயே பாப்பாவுக்கு அங்கே போனால் ரொம்ப குஷியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்டவே அண்ணா பசங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க அடிக்கடி ரித்வி கூட விளையாடுவாங்க. இவளும் அவங்க கூட போய் விளையாடணுன்னு தான் ரொம்ப ஆசைப்படுவாள். நைட்டு கொஞ்சம் ஒரு 11 o'clock ஆயிடுச்சு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு. அதுக்கப்புறம் சண்டே மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம். சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக இட்லியும் குருமா மட்டும்தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கணும். மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிடணும். அபிஷேகம், அதுக்கப்புறம் சாமிக்கு வாங்குகிற பூ, இது எல்லாமே கோயிலில் அவங்கக்கிட்டேயே சொல்லியாச்சு. அவங்களே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. வீட்டிலேருந்து பொங்கல் மட்டும் வச்சுட்டு போனால் போதும், அது இல்லாமல் தேங்காய் மட்டும் கொண்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் பொங்கல் பொங்க பானையில் வைக்கலான்னு சொல்லி தான் இருந்தேன். அப்புறம் அம்மா இப்படி ஒரு ஐடியா கொடுத்தாங்க, குக்கர்லேயே வச்சுக்கலாம், அது சீக்கிரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுவும் ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வச்சுட்டேன். எங்கள் அம்மா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கிளாத் எல்லாம் தனியாகலாம் வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அப்பாவோட டிஷர்ட்டு தம்பியோட டிஷர்ட்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஒரு வேளை பழசாயிருக்கும், அதை எடுத்து கட் பண்ணி தான் வச்சுக்குவாங்க இவ்வளோ பெருசாக. அது எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. கடைசியில் அப்பாவை கூப்பிட்டு அதிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணேன். மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 10:15 11:45 வரைக்கும் நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 9 மணிக்கு அப்படியெல்லாம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 10:15 மொட்டை
மொட்டை அடித்து அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் பாசிப்பருப்பை வந்து ஒரு 1/4 கிலோ பக்கம் எடுத்து சும்மா அப்படியே ட்ரை பண்ணிட்டேன். பாசிப்பருப்பு வந்து 1/4 கிலோ, பச்சரிசி வந்து நான் ஒரு 3 டம்ளர் பெரிய டம்ளரில் எடுத்திருந்தேன். அது எப்படியுமே ஒரு 3/4 கிலோ கிட்ட இருக்கும். அதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் வந்து நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கல, அப்படியே வேக விட்டுட்டேன். ஏன்னா வந்து கேஸ்கெட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தங்காட்டி சரி தேவையான அளவு வந்து நல்லா அரிசி வேகிற அளவு தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா வேகிற அளவுக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கடாயில் ஒரு 500 ml 250 ml இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நெய் ஆட் பண்ணது. அது கூட முந்திரி பருப்பு திராட்சை மட்டும் சேர்த்து தாளித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா நான் 1.5 கிலோ வாங்கியிருந்தேன். இது வந்து டைரெக்டாக நாட்டு சக்கரை தயார் பண்ணுற இடத்துலையே போய் வாங்கிட்டு வந்தது தான். அதனால நான் காய்ச்சி வடிகட்டாமல் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். 1 கிலோ நாட்டு சர்க்கரையை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிலோ நாட்டு சக்கரை வந்து இந்த பொங்கலுக்கு வந்து இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பொள்ளாச்சி சைடு இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நாட்டு சக்கரை கடை வந்து நஞ்சைகவுண்டன்புதூருக்கு பக்கத்தில் அங்கேயே தயாரிச்சிட்ருக்காங்க. அங்கேருந்து தான் நான் எப்போவுமே வீட்டுக்கும் சரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்குனாலும் சரி வாங்குவோம். இந்த டைமும் 1.5 கிலோ 100ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 1.5 கிலோ வாங்கிட்டு வந்து 1 கிலோ மட்டும் பொங்கலுக்கு யூஸ் பண்ணிட்டேன். கல் மண்ணெல்லாம் அதிகமாக இருக்காதனால நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இல்லைன்னா ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். பொங்கலை நாட்டு சக்கரை கூட நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சுட்டா நல்லா திக்காயிரும். இந்த மாதிரி லைட்டாக குலகுலன்னு இருக்காது. ஆறுனதுக்கப்புறமே நல்லா திக்காயிரும். இது கூடவே வந்து தனியாக எடுத்து வச்சுருக்க நெய், முந்திரி, திராட்சை இதையெல்லாம் பொங்கல் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா திக்காக பொங்கல் வந்து சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக கரெக்டான ஸ்வீட்டோட நல்லாவே இருந்துச்சு பொங்கல். நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காயிருச்சு. நான் கூட இந்த மாதிரியே இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நல்லாவே திக்காயிருந்துச்சு. வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10:15 அப்படிங்கும்போது கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே போய் அபிஷேகம் மட்டும் கலக்க வேண்டியது இருந்துச்சு. அபிஷேகம் கலக்கும்போது வந்து வாயில் துண்டு கட்டுவாங்க, அது இவருக்கு தெரியல, அதனால அப்படியே கலக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அபிஷேகம் கலக்கி வச்சுட்டு சரி மொட்டை அடிச்சிடலாம் நல்ல நேரத்தில்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்க தான் வந்தோம். ஃபஸ்ட்டு மொட்டைக்கு கூட ரித்தி வந்து சீக்கிரம் எந்திரிச்சு நடக்க மாட்டான். அப்போ தான் நடந்த ஸ்டேஜு, அதனால வந்து மெதுவாக தான் நடப்பான். ஆனால் இப்போ வந்து எப்படா கையை விடுவாங்க ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தான். கொஞ்சம் நாங்கள் கையை விட்டோம் எந்திரிச்சு ஓட தான் பார்க்குறான். அவ்வளோ அழுகாச்சு. சுற்றி நின்னங்காட்டி என்னமோ பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் அந்த நைஃபெல்லாம் அவங்க வச்சு முடி எடுக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டா. அதனாலேயே அழுதுட்டு இருந்தான். நாங்கள் மட்டும் பிடிக்காமல் இருந்தோன்னா அவள் ஆடல எங்கேயாவது அந்த கத்தி பட்டுருமோ ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சி மொட்டை அடிக்க வச்சாச்சு. சரி இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, கண்டிப்பாக மொட்டை அடிக்கும்போது அழுவான்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சமாதானம் ஆகிட்டான். இது வீட்டு பக்கத்தாடி இருக்க மாகாளியம்மன் கோயில் தான். செகண்ட் மொட்டை இங்கே தான் அடிக்கணும்னு சொல்லி வேண்டியிருந்தோம். நாங்கள் மொட்டை அடிக்கும் போது இன்னொருத்தருமே எங்கள் கூட மொட்டை அடித்தாங்க. அது வந்து 11 மாதம் பாப்பா தான், அதுவும் பொண்ணு தான். அவங்க வந்து சமத்தாக உட்காந்துட்டாங்க. இருந்தும் கொஞ்சமே அழுதாங்க. ரித்வி வந்து கண்ணாடியை பார்க்கும்போது மட்டும்தான் முடிய காணோன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சரியாயிட்டா. அவளுக்கே தெரிஞ்சிருச்சு என்னன்னு சொல்லிட்டு. மொட்டை அடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour இருந்துச்சு. சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்க ஒரு முக்கியமான பிளேஸ் என்னென்னா தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும். விஜயகாந்த் சாரு சுகன்யா மேமும் நடித்த சின்ன கவுண்டர் மூவி படம் எடுத்த ஷூட்டிங் பிளேஸ் தான் இது. நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்சம் தான் மாறி இருக்கு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் தான். எங்கள் அம்மா சின்ன குழந்தையா இருக்கும்போது எடுத்த படம் தான் சொல்லணும். இப்போ கொஞ்சம் தான் பிளேசஸ் எல்லாம் மாறி இருக்கு. இந்த அரச மரம் விநாயகர் கோயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் அந்த படத்தில் வர பஞ்சாயத்து சீன்ஸ் எல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அரச மரத்தடியில் ஒரு திட்டு மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் இடிச்சிட்டு அப்படியே விட்டுருக்காங்க. அவ்வளோதான் இதில் டிஃப்ரெண்ட். விநாயகர் கோயில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே தான் இருக்குது, ஆனால் வந்து கட்டியிருக்காங்க புதுசாக, அவ்வளோதான். அதில் இருக்க தூண் அப்புறம் ஓடு எல்லாமே அதே தான். அதுக்கப்புறம் மனோரமாவும் சுகன்யா மேடமும் வந்து ஒரு காமெடி கான்வர்சேஷன் நடக்கும் கவுண்டமணி சார் கூட. என்ன காமெடினா, அத்தா குழந்தை பயப்படுது பல்ல மூடு அப்படின்னு சொல்லுவார். அது வந்து இந்த கோயிலுக்கு அந்த பக்கம் இருக்க பிளேஸ் தான். அங்கே வந்து சும்மா வயல் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம். இப்போ தான் தென்னை மரம் அதுக்கப்புறம் பூச்செடி இதெல்லாம் வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஒன்று காமிப்பாங்க. அந்த ஸ்கூல் தான் விநாயகர் கோயிலுக்கு பேக் சைடு இருக்கிறது. அதுவுமே காமிக்கிறேன். அது வந்து நான் படித்த ஸ்கூல் தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது இந்த ஸ்கூலை காமிக்கிறதுக்கு. அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. இது வந்து சுகன்யா மேமோட சிஸ்டர் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஸ்கூலுக்கு வர மாதிரி சீனு, அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மயங்கி கீழே விழுகிற சீன், அதெல்லாம் இந்த ஸ்ட்ரீட்டு இந்த ரோட்டில் தான் எடுத்தது. இப்போது அந்த மண் ரோடாக இருந்துச்சு அப்போல்லாம். இப்போல்லாம் வந்து அப்படியே காரை போட்டாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து தான் இந்த பிளேஸில் ஷூட் பண்ணாங்க. இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் தான் இந்த சீன்ஸ் எல்லாம் இந்த மூவிஸ் எல்லாம் ஷூட் பண்ணாங்க. உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு அதுவுமே ஒரு வகையில் ஹாப்பியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆனமலை பக்கத்தாடி இருக்க ஒரு குட்டி ஊர் தான். அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே மதியம் லஞ்சு தான் ரெடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு. சரி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்ருந்தோம். அதனால வந்து ஒரு மணிக்கு மேலே தான் வந்து லஞ்சே ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தோம். வந்து வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அம்மா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் அதிகமாக வச்சுருக்க மாட்டாங்க. பட்டை கிராம்பு இதெல்லாம். ஏன்னா வந்து அம்மா அதிகமாக வந்து இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்ய மாட்டாங்க. எப்பாவது ஒரு நாள் தான் செய்வாங்க. ஏன்னா தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து சாப்பாடு ரசம் குழம்பு இந்த மாதிரி தான் வேணும். அதனால எப்பாவது தான் செய்வாங்க. நாங்கள் போனால் செய்வாங்க. அதுக்கப்புறம் எப்பாவது தோணுச்சுன்னா செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால இன்றைக்கி நான் வந்து வெஜ் ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். அதுக்குமே பட்டை கிராம்பு ஆயில் அதுக்கப்புறம் வெங்காயம் 2 பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு, அதையும் போட்டு தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் புதினா இல்லை கொத்தமல்லி இருந்துச்சு, அதை கொத்தமல்லி தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கேரட் பீன்ஸையும் போட்டு தாளிச்சிட்டு பிரியாணி பொடி வந்து அவங்க அதிகமாக வாங்கி வைக்க மாட்டாங்க, வீட்டில் செய்யவும் மாட்டாங்க. நான் வந்தால் மட்டும்தான் அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு அரிசி போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு கொதிக்க விட்டாச்சு. அப்படியே வந்து நான் குக்கர் மூடி வைக்கிறதுன்னு நினச்சிட்டு தண்ணியை வந்து லாஸ்ட்டாக ஊற்றிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் குக்கரை ஓப்பனாக தான் கொதிக்க விடணுங்கிறத மறந்துட்டேன். கடைசியாக தான் தெரிஞ்சு சரின்னு சொல்லி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்னா தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் தான் ரைஸ் போடுவாங்க. நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். சரின்னு சொல்லி இதுவுமே நல்லா தான் வந்துருந்துச்சு. நல்லா சாதம் வெந்துருந்துச்சு. சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் எனக்கு க்ளீன் பண்ணி விட்டால் தான் அந்த கிச்சனையே மனசு வரும். அதனால கையோட க்ளீன் பண்ணியும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 7 மணி இருக்கும். அப்போ தான் டீயே போட்டு குடித்தோம். ஏன்னா அம்மா அப்பா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க ஆனமலை. தம்பி ஹஸ்பண்டுமே வீட்டில் இல்லை. நானும் தாத்தா பாப்பா 3 பேர் தான் இருந்தோம். எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் டீ போட்டு அப்படியே அந்த ஈவினிங்கை ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்பா அம்மா ஒரு 8 மணி 8:30 போது தான் வந்தாங்க. நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா மதியம் வச்ச ரைஸே கொஞ்சம் இருந்துச்சு. மார்னிங் லேட்டாக சாப்பிட்டனால மதியம் அவ்வளோக்கு யாருமே சாப்பிடல. அதனால் அது கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் தோசை மாவு இருந்துச்சு, தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி அம்மா வீட்டில் இப்படி தான் டே போச்சு. அப்புறம் அடுத்த நாள் மண்டே காலையில் ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி ஷூட்டிங் பிளேஸை வந்து காமிச்சது பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.